ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், வெயிட் லாஸ்க்காக ஜூம்பா கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா கிளாஸ் டீட்டெயில் எப்படின்னு சொல்லுங்கக்கா, வெயிட்லாம் குறையுதா ஜூம்பா பண்ணால், அண்ட் ஃபீஸ் எல்லாம் எப்படிக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் ஜூம்பா கிளாஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படி கிளம்புறேன், அங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறத டேரெக்டாக காமிச்சிட்டு நீங்கள் கேட்ட எல்லா டீட்டெயிலுக்குமே ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிவு பண்ணியாச்சு. கட்டாயம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கேஜி குறைக்கணும், நம்மளோட ஐடியல் வெயிட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அங்கே மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். அதுலேயே ஒரு 2.5 கேஜி குறைஞ்சிருக்கு. பட் நம்ம நல்ல ஒரு சேஞ்சை ஒரு காமிச்சிட்டு வெயிட் லாஸ் வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் நிறைய பேர் இப்போ இருந்தே டீட்டெயில் கேட்கவுமே சரி ஓகே இதுவுமே ஒரு விலாகாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைமிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு 10 to 11. ஸோ இந்த கிளாஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டைமிங்கும் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா தம்பி வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கிளம்பி போனால் போதும். டைம் ஒரு 9:30 ஆகுது. நான் குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கேன். அவுட்ஃபிட் பொறுத்தளவு நீங்கள் டான்ஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க அவுட்ஃபிட் எதுனாலும் வியர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு லூஸ் டிஷர்ட்டு வித் ட்ராக் வந்துட்டு பேர் பண்ணியிருக்கேன். மேக்கப் வந்துட்டு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் லிப் பாம் போட்டுக்கிட்டால் போதும். பிகாஸ் அங்கே போனால் பயங்கர ஸ்வெட் ஆகும். மற்றபடி என்ன கேரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த 1 ஹவரில் உங்களுக்கு 1 லிட்டருங்கிறது பத்தாது. நான் இப்போ சொன்ன 2.5 கேஜி குறைஞ்சதுக்கு மெயின் ரீசன் ஜூம்பா ப்ளஸ் வந்துட்டு நான் டயட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக உடனே டம்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டயட்லாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு சுகர் கட் பண்ணியிருக்கேன், நோ சுகர். ப்ளஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கே எனக்கு ஒரு 7-8 கிளாஸஸில் வந்துட்டு 2.5 கேஜி கம்மியாக இருக்குது. கிளாஸ்க்கு வந்தாச்சு. கிளாஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் தான். ஸோ அந்த 2 ஃப்ளோர் ஏறி வரதுலேயே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம். வந்தனே வந்துட்டு ஃப்ளோருக்கு தனியாக வந்துட்டு ஷூ வச்சுருப்போம். ஸோ அந்த ஷூ போட்டுட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஜூம்பா கிளாஸுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டினாக நம்ம திண்டுக்கல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எந்த பிளேஸ்க்கு அப்படின்னு கேட்பீங்க. டெம்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு த லிட்டில்ஸ் அகாடமி. ஸோ இதுதான் நான் போயிட்டுருக்க கிளாஸு. இப்போ அப்படியே வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன உடனே வந்துட்டு ஒரு 15 to 25 மினிட்ஸ் வந்துட்டு வார்ம் அப் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்துட்டு அந்த டான்ஸ் பண்ணுறப்ப இந்த கை வலிக்கிறது கால் வலிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு இந்த வார்ம் அப் 20-25 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு டான்ஸிங் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஜிம்மை சூஸ் பண்ணாமல் ஜூம்பா சூஸ் பண்ணேன் வெயிட் லாஸ்க்கு. ஆனால் வார்ம் அப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு 4-5 கிளாஸ்லேயே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நானே போன உடனே இப்போ வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிடுறது. மேக்ஸிமம் கோச் தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ வார்ம் அப்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி 20-25 மினிட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஜூம்பா கிளாஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், பட் ஜிம்முக்கு வந்துட்டு ரெகுலராக போகமாட்டேன், எனக்கே வந்துட்டு என்னால் ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு கிளாஸுக்கு போகணும் அப்படிலாம் எனக்கு போக முடியாது, அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு பேஷனேட்டாக டான்ஸ் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி வைப் பண்ணுறதுக்கு பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் என்ஜாய் பண்ணுறப்போ இந்த டான்ஸ் பண்ணுறதுலாம் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்துட்டு கட்டாயமாக ஜூம்பா கிளாஸ் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது வந்துட்டு நம்மளை போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காது. நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஜூம்பா செலக்ட் பண்ணேன். அந்த மாதிரி உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ஜூம்பா செலக்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நீங்கள் எங்கள் கோச்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ 1 day 2 day அவங்க வந்துட்டு டான்ஸ் ஸ்டெப் சொல்லி தருவாங்க. 3rd டேலேருந்து அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்கள பார்க்காம ஆட ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டெப்ஸ் தெரியுங்கிறப்போ ஒரு வைப் வரும், நல்ல ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனோட நம்மளால டான்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் கிளாஸோட டீட்டெயிலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஆல்டர்னேட்டிவ் கிளாஸ் தான். அதாவது 1 day விட்டு 1 day கிளாஸ் தான். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம இவ்வளோ நாள் வெயிட் லாஸே பண்ணாதப்போ, அதாவது எதுவுமே எஃபெக்டிவாக பண்ணாதப்போ, இப்போ திடீர்னு பாடிக்கு வந்துட்டு டெய்லி ஒரு 1 hour வந்துட்டு ஒர்க் அவுட் ரொம்ப கொடுத்தோன்னா ஹெவி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் கோச் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதில் தான் நான் போயிட்டுருக்கேன். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 8 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த கிளாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே இன்னைக்கு முடிஞ்சிச்சு, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நமக்கு டைமுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரேக் டைம். ஒரு 2 சாங்ஸ்க்கு 1 டைம் வந்துட்டு பிரேக் தருவாங்க. 5 மினிட்ஸ் பிரேக் தருவாங்க. அது வாட்டர் பிரேக் எடுத்துக்கலாம். காலு கை வந்துட்டு நம்ம கீழே உட்காந்து நல்ல இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 2 சாங்குங்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரும்னு வைங்களேன். பயங்கர ஸ்வெட் ஆகும். ஸோ நமக்கே தெரியும் நம்மளோட எனர்ஜிலாம் பூஸ்டப் ஆகிருக்கிறது. ஆக்சுவலாக எனக்கு நல்லாவே தெரியுது என்னோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆனது. ஸ்டார்டிங் போனப்போ ஒரு சாங்கு வைப் பண்ணுறப்போவே என்னால் வந்துட்டு அடுத்து பிரேக் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்போ வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணப்போ நான் கிட்டத்தட்ட 7 சாங் வந்துட்டு நான் என்னால் ஆட முடிஞ்சது. என்னோட ஸ்டாமினா வந்துட்டு நல்லா பில்ட் ஆகுது. இதில் அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே தெரியுது, ஹெல்ப் பண்ணுது என்னோட ஸ்டாமினா பூஸ்ட்
பூஸ்டப் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த கிளாஸை வந்துட்டு மேபி நான் 15 கேஜி லாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு ஹோப் இருக்குது. அண்ட் ஹோப் அந்த இது முடிச்சதுக்கப்புறமும் நான் கண்டினியூ பண்ணலாங்கிற ஐடியா வந்தது. என்னோட ஸ்டாமினா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கிளாஸை வந்துட்டு நான் ரெகுலராக கண்டினியூ பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோட ஓல்டு கிளாஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 கிளாஸ்க்கு முன்னாடி எடுத்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட எனர்ஜி தெரியும், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தது வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ண எஃபெக்ட், அந்த எஃபெக்டிவாக பண்ணுறது. ஸோ இருக்க ஸ்டாமினா வந்துட்டு நல்லா பில்ட் ஆகும். ஒரு கிளாஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்குது. வீட்டிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கே யோசிக்கிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் நமக்குன்னு. அப்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற டைமை நமக்கான டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட மைண்ட் செட்டும் சரி. ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தான் மைண்ட் செட்டு அந்த மாதிரின்றவங்க கட்டாயமாக ஜூம்பா செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்டு எல்லாமே மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு மசில்ஸ்லாம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். லாஸ்ட்டாக வந்துட்டு என்னோட அகாடமியில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 1200 இப்போ நான் பே பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், அகாடமி பற்றி அட்ரஸ் ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.